திருப்பூரில் ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் பஞ்சரக கைத்தறி வேட்டி அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒடிசா மாநிலம் மயூர்பஞ்ச் பகுதியின் பாரம்பரிய சந்தாலி நெசவு முறையை பயன்படுத்தி பெண்கள் சேலைகளை வடிவமைத்து வருகின்றனர். மாறிவரும் வாழ்க்கை முறை மற்றும் சந்தை வாய்ப்புகள் இல்லாமை போன்ற காரணங்களால் இந்த தனித்துவமான நெசவு முறைக்கான ஆதரவு நுகர்வோரிடையே குறைந்து வருவதாக கூறப்படுகிறது. இதன் கலைநய மதிப்பை உணர்ந்த ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் நாகராஜன் சந்தாலி நெசவு முறை மூலம் தென்னிந்தியர்களின் கலாச்சார ஆடையான வேஷ்டியை மீளுருவாக்கம் செய்துள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற அறிமுக நிகழ்ச்சியில் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் ராஜேஸ்வரி, ஒடிசா மாநில தன்னார்வலர் பிந்து வினோதினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பஞ்சரக கைத்தறி வேட்டியை அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் நாகராஜன், ஒடிசா மாநில மலைவாழ் மக்களின் வறுமை நிலையை போக்க கைத்தறி வேட்டி தயாரிக்க ஆர்டர்கள் தந்து உதவி செய்துள்ளதாகவும், இதன் மூலம் 400க்கும் மேற்பட்ட கைத்தறியாளர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த ஹேண்ட்லூம் டேல ஒடிசா ஸ்டேட்ல அவருடைய மலைவாழ் மக்கள் அவங்களுக்கு எந்த தொழிலும் இல்லாம மிக பிற்படுத்தப்பட்டு அவங்க குழந்தைகள் எல்லாம் விலைக்கு விற்கக்கூடிய சூழ்நிலையில அவ்வளவு பாவத்தில் இருக்கிறத ஒரு சோசியல் ஆர்வலர் இந்து வினோதன் அவங்க அதை கண்டுபிடிச்சு அவங்க ஊர்லயே போயிருந்து அவங்களுக்கு ஒரு 350 தறியில போட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து சேலை தயார் பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பட் அவங்க பண்ணதுல அந்த சேலையெல்லாம் விற்க முடியாத போது நாங்க அவங்களுக்கு வேட்டி கொடுத்து நெசவு பண்ணதுக்கு சப்போர்ட் பண்ணோம். அந்த சப்போர்ட் பண்ணி தயார் பண்ண வேட்டியை இன்னைக்கு நம்முடைய திருப்பூர் போலீஸ் கமிஷனர் எஸ் ராஜேஸ்வரி ஐபிஎஸ் அவர்கள் மூலியமா இன்னைக்கு அந்த வேட்டியை பஞ்சாங்கிற பிராண்ட் வேட்டியை இன்னைக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தி லான்ச் பண்ணியிருக்கோம். மேலும் இந்த பஞ்சரக வேட்டிகள் ராம்ராஜின் அனைத்து ஷோரூம்களிலும் ஆன்லைனிலும் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.